கனமழையால் பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். கனமழை காரணமாக பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகத்தை மழை வெள்ளமானது தற்போது சூழ்ந்துள்ளது. காலை முதல் சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் பூந்தமல்லியில் உள்ள தாசில்தார் அலுவலகம் வளாகம் முழுவதும் மழை வெள்ளமானது குளம்போல் தேங்கி காட்சி அளித்துள்ளது. இதனால் ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் மற்றும் நிலம் சம்பந்தமான மனுக்கள் அளிக்க வரும் பொதுமக்கள் தேங்கியுள்ள மழை நீரில் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தற்போது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வளாகத்தில் பொதுமக்கள் அமர வைக்கக்கூடிய நாற்காலிகளிலும் மழைநீரானது அந்த மழைநீர் முழுவதும் சூழ்ந்துள்ளது. பூந்தமல்லி நெடுஞ்சாலை மற்றும் பூந்தமல்லி போலீஸ் நிலையம் ஆகிய பகுதிகளில் இருந்து மழைநீர் நேரடியாக தாசில்தார் அலுவலகத்துக்குள் புகுந்து விடுவதால் இந்த பகுதி முழுவதும் தற்போது வெள்ளக்காடாய் காட்சியளித்து வருகிறது. அதனை தான் நேரடியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை அதிகாரிகள் மின் மோட்டார் வைத்து மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபடவில்லை. இதனால் மனுக்கள் அளிக்க வரும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாசில்தார் அலுவலகமே தற்போது மழை வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்பட்டு இருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் பூந்தமல்லி சுற்றியுள்ள அதாவது நகராட்சிக்கு உட்பட்ட அம்மா நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை, அதாவது சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே வெள்ளத்தில் சிக்கியுள்ள, அதாவது வீடுகளை புகுந்துள்ள மழைநீரை அகற்றவும் அப்பகுதி மக்களை முகாம்களில் தங்க வைக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோமசுந்தரம்.